சாராருக்கு பொறுப்பு ஒப்படைச்சிருவோமா? அவங்க இஷ்டம். எங்களுக்கு இப்படித்தான் புரிகிறது. அப்ப குர்ஆன் விளையாட்டா? நம்ம என்ன சொன்னாலும் மத்தவங்க கேட்கணுமா? என்ன அளவுகோல் வச்சிருக்கிறீங்க? இந்த இடத்துல கண்ணண்டாக மேற்பார்வை, இன்னொரு இடத்துல கண்ணண்டா. அதுவும் அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு இதுவரைக்கும் ஒரு வசனத்தை கூட சொல்லலங்க. ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க, அது அல்லாஹ் கண்ணு இருக்குங்கிற வாசம் இல்ல. அது உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஆதரையும் காட்டாம எங்க அல்லாஹ் கண்ணு இருக்குங்கன்னு கண்ணுங்கிற வசனத்தில எல்லாம் வேற அர்த்தம் வச்சுப்பிடியாங்க. அப்ப நாங்க சரியான முறையில எடுத்து காமிச்சோம். யாரோ எழுதினா கொண்டு வந்தோம்? நீங்க எழுதினது. வெளியில எழுத்து ஒன்று, இங்கே வாதம் இன்னொன்று. ஏன் அல்லாஹ் கண்ணு இருக்க வாதிச்சீங்களா இல்லையா? அப்படி வாதித்த நீங்க இங்கே அல்லாஹ் கண்ணு உண்டு வந்த பிறகும் கூட வேற அர்த்தம் ஏன் வச்சுங்க? உங்களுக்கு சாதகமான வசனம் அல்லவாது. அல்லாஹ் கண்ணுங்கிறோம், அல்லாவே சொல்லிவிட்டோம், அல்லாஹ் கண்டு வசதியா போச்சே. நீங்க வசனத்தை எடுத்து வைக்க வேண்டியதானே? அங்கே நீங்க கண்காணிப்பு அர்த்தம் வச்சுங்க. ஏன் எங்க கொள்கைக்கு வந்தீங்க? இதுதான் எங்க கேள்வி. நாங்களும் அப்பாற்பட்டு போகல. சரி, இவங்க தஜ்ஜால் விஷயத்தை சொன்னாங்க. அதுல என்னங்க வருது? இவன் ஆழ்வர்ண்டா ஒரு கண்ணு தெரியாதவங்க. அவர்ண்டா ஒரு கண்ணு தெரியாதவன் அர்த்தம். அல்லாஹ் ஆழ்வார் அல்ல அப்படின்னு சொன்னா அது மூலம் அல்லாஹ்வுக்கு ரெண்டு கண்ணு தெரியுது. இது எப்படி எடுத்தீங்க நான் கேட்கிறேன். இது கண்ணு இருக்க போய் தானே சலாசனிப்பு வைப்பிட்டாங்க. அப்படியா? தஜ்ஜால் மட்டப்படுத்தி சொல்லப்பட்டாங்க. இவன் ஒத்த கண்ண, ஒரு கண்ணு பொட்டையானவன், கண்ணே இல்லாத இறைவன் என்று எப்படி அவன் வாதிக்க முடியும்? அதே போல ரெண்டு கண்ணு உள்ளவன் வாதிச்சிருந்தா, அல்லாஹ்வுக்கு கண்ணு இல்லையே, ரெண்டு கண்ணு உள்ளவன்ல, ரெண்டு காது உள்ளவன்ல, இவன் எப்படி வாதிக்க முடியும்? அல்லாஹ் உருவம் இல்லாதவன்ல அப்படி சொல்லியிருப்பாங்க. இது இவன் இன்னும் மட்டப்படுத்துறது. இவன் ஒரு கண்ணு பொட்டையங்க, இவன் எப்படிங்க அல்லான்னு சொல்ல முடியும்? இவன் அதற்காக சொல்லப்பட்டதுதான். இல்ல, இவன் ஒரு கண்ணு தெரியாம சொன்னதுனால அல்லாஹ்வுக்கு ரெண்டு கண்ணு தான் அப்படின்னு எப்படி எடுத்தீங்க நீங்க? அல்லாஹ் மூணு கண்ணா இருக்கலாமே. ஒரு கண்ணு இல்லண்டா, மூணு கண்ணா இருக்கலாம், நாலு கண்ணா இருக்கலாம். இதுல இருந்து அல்லாஹ்வுக்கு ரெண்டு கண்ணு எப்படி வந்துச்சு? சரி, இதே ஹதீஸ்ல இன்னொரு வழக்கத்தையும் ஒரு எடுக்கலாம். ஏன்னா ஆழ்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்ணு தெரியாதவன் அர்த்தம். அல்லாஹ் ஆழ்வார் அல்லண்டா, அல்லாஹ் ஒண்ணு ஒரு கண்ணு தெரியாதவன் அல்ல அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆள் சொல்றான். இது தப்பா நம்ம சொல்ல மாட்டோம், ஆனா தப்பா விளங்குறவன் இருப்பான்லங்க, அவன் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் ஒரு கண்ணு தெரியாதவன் இல்ல, ரெண்டு கண்ணு தெரியாதவன், அதான் அர்த்தம். ஒரு வழங்குறான் ஒருத்தன். இப்ப என்னங்க செய்யறது? இந்த அது அப்படித்தானங்க எடுப்பான் ஒருத்தன். அல்லாஹ்க்கு கண்ணு இருக்குதா, இந்தாங்க ஹதீஸ்னு தர தெரியல. அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்கா, இந்தாங்க ஆயத்துன்னு தர தெரியல. இருக்கிற ஆயத்துக்கெல்லாம் வேற விளக்கம் கொடுத்துவிட்டு இல்லாத அதிகம் கொண்டு விட்டு கண்ணு சொல்லிவிட்டோமே, பதில் சொல்லலையே, இதான் பதில். நீங்க கண்ணே இல்லாத அதிகம் கொண்டு வந்திருக்கீங்க. இதுல அல்லாஹ் கண் இருக்க எங்க இருக்கு? அல்லாஹ் ஒரு கண் தெரியாதவன் அல்லன்னு இருக்கு. ரெண்டு கண் தெரியாதவன் அர்த்தம் வைப்பான் ஒருத்தன். ரெண்டு கண் இருக்கும், மூணு கண் இருக்கு, நாலு கண் இருக்குன்னு அர்த்தம் வைப்பான். அல்லாஹ் கண் இருக்குங்க எங்க வாசம் இருக்கு இதுல? இப்படி தாங்க ஒவ்வொன்னையும் விளக்கம் கொடுக்கறாங்க. இன்னொரு ஹதீஸ் போச்சாங்கல்ல, அந்த ஹதீஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு பாத்திரியார் வந்தாரு, அவர் விரல் இருக்குன்னு சொன்னாரு. இந்த வமா கதுருல்லா அக்கதி விளக்கம் கொடுக்கறாங்களாம். முன்னால உள்ள ஹதீஸுக்கும் வந்த வாசகத்துக்கும் நேர் எதிரடையான அமைப்புல தான் வாசம் வந்திருக்கு. அதை நீங்க நினைவில் வைக்கணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்துல ரஹிக்கண்ட் இருக்கு. ஒரு ரிவாயத்துல ஆச்சரியப்பட்டாங்க, இன்னொரு ரிவாயத்துல ரஹிக்க சிரிச்சாங்க. ஏன்? அந்த ஆளு சொன்னதுல கருத்து. இஸ்பாங்கிற வார்த்தை சொன்னார்ல, தஸ்தீக்ங்கிற வார்த்தை வருது, உண்மைப்படுத்துதல். கரெக்ட். ஏன்னா இறைவனுக்கு வல்லமை உண்டுங்கிறது அல்லாஹு தஆலா கைங்கிற வார்த்தை யூஸ் பண்றான். அதே போல அதிக வல்லமை அப்படிங்கிறதுக்கு விரலை இறைவன் அல்லாஹு தஆலா உபயோகிக்கிறான். ஏன்னா கைங்கிற வல்லமை, விரலும் வல்லமை தான். அல்லாஹு தஆலா எதையும் செய்ய முடியும். அப்படி நம்ம இலக்கியத்துல பேசுவோம்ல, எல்லாம் என் விரல் நுனிங்க, அவன் என் சுண்டு விரல்லங்க, அவனால தான் எப்படி வேண்டுமானோ அவன் ஆட்டி படைப்பான்னு அர்த்தம். அந்த அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். இலக்கியமா பேசுறான் வைங்க. ஏன் சலாசம் சிரிச்சாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை எல்லாம் பேசினாங்க, யாரும் சிரிப்பாங்களாங்க? ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. சலாசம் சிரிக்கிறாங்க. இன்னொரு அதிசயத்துல தாஜ்ஜுபன் ஆச்சரியப்பாங்க. ஏன்? அந்த ஆள் சொன்னது முறையே வித்தியாசப்படுது பாருங்களேன். என்ன சொல்றாரு? இம்சிக்கு சமாவாத்தி யௌமல் கியாமத்தி அலா இஸ்பைன், எல்லா வானத்தையும் எல்லாம் ஒரு விரல வச்சுக்கிடுவானா? சரி, ஒப்புக்கொள்வோமே. வல் அருவியன் அலா இஸ்பைன், பூமியெல்லாம் ஒரு விரல வச்சுக்கிறோம். விஷயம் முடிஞ்சு போச்சுல. அதுக்கு அடுத்து பாருங்க சொல்றாரு, வஷஜரு அலா இஸ்பைன், மரத்தை எல்லாம் ஒரு விரல வச்சிருக்கலாம். எங்க பூமியை ஒரு விரல வச்சுட்டா மரம் இல்லையே, இது எனக்கு கிண்டலா கேளியாது. அடுத்து பாருங்க, வல் மா,
சரா அலா இஸ்பைன், தண்ணி தான். பூமியே ஒரு விரல்டா, தண்ணி பூமியில தானே இருக்கு. இது சாயுருல் ஹலாயிக் அலா இஸ்பைன், யாரு நம்ம எல்லாம், ஆடு மாடு மனுஷன், அது எல்லாம் இன்னொரு விரல் தான். பூமியே ஒரு விரல் அப்படின்னா எல்லாம் அடங்கிருச்சா இல்லையா? பூமியை தனியா சொல்றாரு, மரத்தை தனியா சொல்றாரு, படைப்ப நிறைய சொல்றாரு. சலாம் சிரிக்கிறாங்க, இப்படி வழங்கி வச்சிருக்கிறாரு. அப்ப தஸ்பீஹ் கண்டு வருது கரெக்ட். ஏன்னா அந்த ஆள் சொன்ன பாயிண்ட் என்ன தெரியுமா? இறைவனுக்கு வல்லமை உண்டுங்கிறது அங்க நோக்கம். இவர் சொன்னது அப்படி அப்படி ஏற்றுக்கொள்றதல்ல. அப்படின்னா சல்லல்லாஹு அந்த ஹதீஸுக்கு வசனத்துக்கு எப்படிங்க பொருந்து? சரியா சொன்னா அல்ல என்ன சொல்லிருக்கானு சரியா புரிந்திருக்கிறார்கள். எந்தல்லவா அல்ல வசனத்தை சொல்லனு சலாசம் ஓதி காமிச்சிருப்பாங்க. அப்ப புரிய வேணும், முறைப்படி புரியல. இறைவன் வல்லமைங்கிற மட்டும் புரிஞ்சிருக்கிறாரு, அது எப்படிங்கிற புரியல. அதான் ஹக்க கதிரிஹி. அப்போ முன்னாள் உள்ள ஹதீஸுக்கு இந்த ஆயத்து எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தீங்களா? அதனால எதை வேண்டுமானாலும் இசுபர் வந்துருச்சா, அவன் உருவம் இருக்கையில அவன் குடிச்சு கொண்டு வந்துருவான், அப்படி வரக்கூடாதுங்க. அவரு சம்பந்தமே இல்ல அந்த தஜ்ஜால் அல்லாஹ் கண்டுக்கிற வாசகமே அங்க இல்ல. இறைவன் ஒற்ற கண்ணன் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள் சொன்னோம். தஜ்ஜாலே ஒத்த கண்ணன் அப்படின்னு சொன்னது அவனை மட்டப்படுத்துறதுக்கு சொன்னாங்களே தவிர இறைவனுக்கு நல்ல கண்ணு இருக்குங்கிற அர்த்தத்துல சொல்லல என்பது அதற்கு அவங்க பதிலாக வைக்கிறாங்க. அந்த பதில் மனோ இச்சையின் அடிப்படையில தந்த பதிலே தவிர ஹதீஸிலிருந்து பெறப்படுகிற பதில் கிடையாது. ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற சில அறிவிப்புகள்ல அவங்க பயன்படுத்தின வாசகங்கள் எப்படி வருதுன்னு கேட்டா, உல்பிசா அலைக்கும் தஜ்ஜால் இறைவன் சொல்றான். இப்ப நம்ம அனைத்து முஸ்லிம்களுடைய நம்பிக்கையும் உருவம் இல்ல என்று இருக்குமையானால் அவன் இறைவன் சொல்வது யாரையும் பாதிக்காது. அவன் இறைவன்கிறான், நம்ம இறைவன்னா உருவம் இருக்கான்னு எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம். அப்ப ஒரு ஆளு கூட என்ன செய்யாதது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உல்பிசா அலைக்கும் அவன் இறைவனாய் இருப்பானோ என்று உங்களுக்கு குழப்பம் ஏற்படுமையானால், உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுமையானால், அன்ன பாலமும் அன்ன ரப்பக்கும் லைஸபி ஆவார். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, உங்க இறைவன் ஒரு கண் ஊனம் உள்ளவன் கிடையாது. சந்தேகம் வந்த குழப்பம் ஒருவேளை இறைவனா இருப்பானோ, ஏன் அந்த குழப்பம் எல்லாம் வருது? அந்த இறைவன் செய்யற மாதிரி சில வேலைகள் செய்யறதுக்கு அல்ல அவனுக்கு ஒரு சின்ன அதிகாரத்தை அல்ல கொடுத்திருக்கிறான். உணவு மாதிரி மலையா கோச்சு வச்சிருப்பான்னு வருகிறது, மழை பெய்ய சொன்னா பெய்யும் வருகிறது, ஒருத்தனை கொண்டு விட்டு உசுராயி காட்டுவான்னு வருகிறது. அப்ப சில விஷயங்களை பார்க்கும் பொழுது இவன் கடவுளா இருப்பானோ என்று ஈமான்ல பலவீனம் உள்ளவர்கள் நினைத்திருவார்கள். ஆனாலும் இறைவனுக்கு உருவம் இல்ல, அதுதான் இஸ்லாத்தின் கொள்கையா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கானே, தஜ்ஜால் என்ன செஞ்சு காட்டினாலும் சரி உருவத்தோட இருக்கிறான், அவன் எப்படி இறைவனா இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உங்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்தும். சில பேருக்கு ஏற்படும், இறைவனா இருப்பானோ என்று சந்தேகம் ஏற்படும். இத மத்த நபிமார்கள்லாம் சொல்லல, நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஒரு நபியும் சொல்லாத ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ற இந்த அடையாளத்தை கேர்ஃபுல்லா இருந்து அவனை கடவுள் நம்பாம இருந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி எப்படி பயன்படுத்துறாங்க? உல்பிசா அலைக்கும் உங்களுக்கு அவன் கடவுளா இருப்பானோன்னு குழப்பம் ஏற்படுத்தப்படுமையானால் ஃபஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னரப்பக்கும் லைஸபி ஆவார், உங்கள் இறைவன் ஆவர் கிடையாது, ஒரு கண் ஊனம் உள்ளவன் கிடையாது. இன்னொரு இது அபூதாவூதுல உள்ள அறிவிப்பு, அகமதுல வரக்கூடியது, வயின் சகல அலைக்கும் உங்கள் மீது அதே மாதிரி குழப்பம் ஏற்படுமையானால் ஃபஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல லைஸபி ஆவர், உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமானவன் இல்லை. அப்ப என்ன வருதுன்னு கேட்டா, தஜ்ஜால் என்பவன் தன்னை இறைவன் என்று சொல்லும் பொழுது இறைவனுக்கு உருவம் இல்லை என்பது மார்க்கத்தின் நிலையாக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லி தந்திருப்பாங்க? ஈஸியா அவன் இறைவன் சொல்லுவான், இறைவனுக்கு உருவம் இல்ல, கவனமா இருந்துக்கிறங்க, உருவத்தோடு நிக்கிறான்.